தமிழில் பெயர் பலகை வைக்க உத்தரவு பிறப்பித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்த தமிழ் அமைப்பினர். கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடும் ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் முற்றுகை போராட்டம். விடுமுறைக்கு பின் புதுவையில் 2025-26ஆம் ஆண்டிற்கான பள்ளி பாடங்கள் துவக்கம். பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்போம். புதுவையில் 3 பேரிடம் இணையவழி மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் தமிழில் பெயர் பலகை வைக்க உத்தரவிட்ட முதல்வர் ரங்கசாமியை தமிழ் அமைப்பினர் இன்று சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடைகள், வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழ் மொழியில் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது உத்தரவிட்டிருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்து தனித்தமிழ் கழக தலைவர் தமிழ்நாவன் தலைமையில் அதன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது தனித்தமிழ் கழக செயலாளர் சீனு, அரிமா பாண்டியன், புரவலர் குணத்தொகையன் மற்றும் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் உடனிருந்தனர். காங்கிரஸ் பஞ்சாயத் ராஜ் மாநில தலைவரை தாக்கிய காவல் ஆய்வாளர் கலைச்செல்வனை கண்டித்து இன்று காங்கிரஸ் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு நோனாங்குப்பம் பகுதியில் 3 குற்றவாளிகள் கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்களை பிடிக்க அங்கு சென்ற அரியாங்குப்பம் காவல்துறையினரை கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்து அங்கிருந்து 3 தப்பிச் சென்றனர். இதன் காரணமாக வழக்கு பதிவு செய்து தேடப்பட்டு வந்த 3 குற்றவாளிகளை கடந்த 1 வாரத்திற்கு முன்பு அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை ஜாமீனில் விடுவிக்க காங்கிரஸ் பஞ்சாயத் ராஜ் மாநில தலைவர் அமுதரசன் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று ஆய்வாளர் கலைச்செல்வனிடம் பேசியுள்ளார். அப்போது ஆய்வாளர் கலைச்செல்வன் அமுதரசனை தகாத வார்த்தைகளால் திட்டி சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதோடு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடும் ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து ஆய்வாளர் கலைச்செல்வனை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி இன்று மாநில காங்கிரஸ் துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் உள்ளிட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முன்னதாக அவர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிக்னலில் இருந்து ஊர்வலமாக சென்று ஆய்வாளர் கலைச்செல்வனுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா தலைமையில் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், மோகன்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பிரதான சாலையில் பேரிகார்டுகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்களை காவலர்கள் கைது செய்து அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஆண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் அரசு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு 2025-2026ஆம் ஆண்டிற்கான பள்ளி பாடங்கள் துவங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் இனிப்புகள் மற்றும் மலர்கள் வழங்கி வரவேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 469 பள்ளிகளில் 80,000 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழக பாடத்திட்டமும், ஏனாமில் ஆந்திர மாநில பாடத்திட்டமும், மாஹியில் கேரள மாநில பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டு வந்தது. புதுச்சேரியில் கடந்த 2024-25 கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை CBSE பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இவர்களில் 10 மற்றும் +2 மாணவர்கள் ஆண்டு பொதுத் தேர்வை எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்கு காத்துள்ளனர். அதே நேரத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் +1 மாணவர்கள் ஆண்டு இறுதி தேர்வு கடந்த 23ஆம் தேதி முடிந்து விடுமுறை விடப்பட்டது. இந்த விடுமுறை நேற்றுடன் முடிவு பெற்றது. இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு 2025-26 கல்வி ஆண்டு துவங்குகிறது. இதனிடையே மாணவர்களை வரவேற்கும் வகையில் அரசு பள்ளிகளில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பள்ளிகளில் தோரணங்கள் அமைத்தும் புதிதாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பலூன்கள், இனிப்புகள், மலர்கள் மற்றும் எழுது பொருட்கள் கொடுத்து ஆசிரியர்கள் மாணவர்களை வரவேற்றனர். இன்று துவங்கும் பள்ளிகள் வரும் 30ஆம் தேதி வரை இயங்கும். மே 1ஆம் தேதி முதல் 1 மாதத்திற்கு கோடை விடுமுறை விடப்பட உள்ளது. இதனிடையே அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச புத்தகப்பை மற்றும் காலணிகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 3 பேரிடம் இணைய வழியில் ரூபாய் 2,57,000 மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சபரிநாதன்.
இவரை டெலிகிராம் செயலியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலைவாய்ப்பு உள்ளதாகவும் வீட்டில் இருந்தபடி சம்பாதிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இதை நம்பிய சபரிநாதன் மர்ம நபர் கூறியபடி ரூபாய் 2,35,000 ரூபாயை பல தவணைகளில் அனுப்பியுள்ளார். அப்போது அவருக்கு முதலீடு செய்த பணத்தை விட கூடுதல் தொகை கிடைத்திருப்பதாக இணையத்தில் காண்பிக்கப்பட்டது. அதை சபரிநாதன் எடுக்க முயன்ற போது முடியவில்லை. ஆகவே தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சபரிநாதன் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அனுபமா என்பவரிடம் இன்ஸ்டாகிராம் செயலியில் பகுதி நேர வேலை என கூறி மர்ம நபர் ரூபாய் 12,000 ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அனுபமா ஜெயஸ்ரீ என்பவரிடம் ரூபாய் 10,000 மோசடி செய்துள்ளனர். இவர்கள் அளித்த புகார்களின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமண உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதற்கான ஆணையை வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை ஒரு நபருக்கு ரூபாய் 25,000 என விண்ணப்பித்த நபர்களுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி உப்பளம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பயனாளிகளுக்கு ஆணையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை தொகுதி செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள அரியாங்குப்பம் இளைஞரணி தொகுதி பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதியதாக இளைஞரணி தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தொகுதி தலைவர் மணிகண்டன் தலைமையில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மனதில் கொண்டு என்ஆரின் சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்பாக கட்சி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் அரியாங்குப்பம் அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. புதுச்சேரி கைப்பந்து சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வந்தது. இதில் ஆண்கள் பிரிவில் 25 அணிகளும் பெண்கள் பிரிவில் 12 அணிகளும் கலந்து கொண்டு விளையாடியது. நேற்று இரவு இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணியும் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணியும் மோதியது. இதில் அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி 2வது இடத்தையும், சுதந்திர பறவை அணி 3வது இடத்தையும், அரியாங்குப்பம் ABR அணி 4வது இடத்தையும் பெற்றனர். பெண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் ABR அணியும் லாஸ்பேட்டை சிவந்தி ஆதித்தன் பயிற்சி திட்ட அணியும் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் அரியாங்குப்பம் ABR அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. சிவந்தி ஆதித்தன் பயிற்சி திட்ட அணி 2வது இடமும், அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணி 3வது இடமும், கொம்பாக்கம் காந்திஜி அணி 4வது இடமும் பிடித்தது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் பிரிவில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு கைப்பந்து சங்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், செயலாளர் ரமணி பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். ரமலான், யுகாதி போன்ற பண்டிகைகளின் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து செல்வது வழக்கம். கடந்த சில வாரங்களாக +2 பொதுத் தேர்வு காரணமாக புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவாக இருந்தது. இந்நிலையில் ரமலான், யுகாதி போன்ற பண்டிகைகளை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. குறிப்பாக புதுச்சேரி ஒயிட்டவுன் பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் போட்டோ ஷூட் எடுத்து மகிழ்ந்தனர். பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் குடைகளை பிடித்தபடி சுற்றுலா பயணிகள் சென்றனர். மாலை நேரங்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டனர். இதேபோல் சுண்ணாம்பாறு படகு குழாமிலும், வீராம்பட்டினம் கடற்கரை, பாண்டி மெரினா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிறைந்து காணப்பட்டது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை ரூபாய் 8,000 உயர்த்தி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கடலில் மீன்வளத்தை பெருக்க புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை விசைப்படகில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடைக்காலத்தின் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு மீனவர்களுக்கு நிவாரணம் அளித்து வருகிறது. அதன்படி
புதுவையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு ரூபாய் 6500 வழங்கப்பட்டு வந்தது. இதேபோல் மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 3000 வழங்கப்படுகிறது. இந்த தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அரசிடம் மீனவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதைத் தொடர்ந்து நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக ரூபாய் 8000ம் மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 4000ம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8000ம் மழைக்கால நிவாரணம் ரூபாய் 4000ம் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில பூர்வகுடி மக்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரியின் பிற்படுத்தப்பட்ட அனைத்து பூர்வகுடி மக்கள் மற்றும் அனைத்து அட்டவணை இன பூர்வகுடி மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பது, பாதுகாப்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில பூர்வகுடி மக்களின் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தோழமை கூடல் அரங்கத்தில் புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் தலைமையில் அம்பேத்கர் தொண்டர் படை மாநில தலைவர் பாவாடை ராயன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களும் இடஒதுக்கீட்டு முறையில் கல்வி வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு முக்கிய சான்று ஆவணமாக நடைமுறையில் உள்ளது. தந்தை வழியிலான ஜாதி சான்றிதழ் மட்டுமே இந்த நடைமுறைக்கு மாறாக புதுச்சேரி மக்களுக்கு, குறிப்பாக பூர்வகுடி மக்களிடையே குழப்பங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் விதமாக தாய் வழியிலும் ஜாதி சான்று சில பேர் கேட்பதை அரசு ஏற்கக்கூடாது என புதுச்சேரி அரசை வலியுறுத்துவது, புதுச்சேரியின் பிற்படுத்தப்பட்ட அனைத்து பூர்வகுடி மக்கள் மற்றும் அனைத்து அட்டவணை இன பூர்வகுடி மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் வேலை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்வது, பூர்வகுடி மக்களின் உரிமைகள் தொடர்பான வேண்டுகோள் அறிக்கையை அதற்கான விவரங்களுடன் முதலமைச்சரிடம் நாளை புதன்கிழமையன்று அளிப்பது, பூர்வகுடி மக்களுக்கான உரிமைகள் பற்றி நகரங்கள் மற்றும் ஊர்ப்புறங்களில் பிரச்சாரம் செய்வது, பூர்வகுடி மக்களின் பெருந்திரள் பேரணி நடத்துவது, செயல் திட்டங்களை நிறைவேற்றி செல்வதற்கான ஓர் ஆலோசனை குழு அமைப்பது ஆகிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பல்வேறு இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை புரட்சியின் 16ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறந்த சமூக சேவகர் விருது வழங்கும் விழா காலாப்பட்டு மத்திய சிறையில் நடைபெற்றது. புதுவை புரட்சியின் 16ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறந்த சமூக சேவகர் விருது வழங்கும் விழா, மலர் வெளியீட்டு விழா, பாராட்டு விழா என முப்பெரும் விழா காலாப்பட்டு மத்திய சிறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் பல சமூக சேவை செய்யும் சமூக சேவகருக்கு சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் சேவை செம்மல் விருது வழங்கப்பட்டது. இதில் புதுவை புரட்சி நிறுவனர் சத்தியமூர்த்தி, எழுத்தாளர் கலாவிசு மற்றும் விருதாளர்கள் பிரமிளா தமிழ்வாணன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் நாகஜோதி, ஸ்ரீதர் பிள்ளை, பாலபாஸ்கரன், ராபர்ட், வாசுகி, ஜீவானந்தம், வித்யா, ரவிச்சந்திரன், இதயமேரி, மாஸ்டர் வினோத் ஆகியோருக்கு சேவை செம்மல் விருது வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதில் நேற்று அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை காக்கையின் தோப்பு திடலில் அக்னி கரகம் கொண்டு படுகளம் அமைத்து தீ மூட்டப்பட்டு பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஓவியதாரர்கள் ரத்னவேல், நாகமுத்து, ஜானகிராமன், வெங்கடசாமி, மோகன், நடராஜ், சின்ராசு, கோவில் நிர்வாகி தங்கராசு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து உற்சவமூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சுப்பையா செட்டியார் ராஜலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக திருவள்ளுவர் சாலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சுப்பையா செட்டியார் ராஜலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக திருவள்ளுவர் சாலை பெரியார் சிலை அருகே மாதம் தோறும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இன்று ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை நடிகர் சங்க பொதுச் செயலாளர் குமரன் பொதுமக்களுக்கு வழங்கினார். விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். முத்துப்பிள்ளைப்பாளையம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடைகளை சமூக சேவகி லாவண்யா வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சமூக சேவையாக பல்வேறு பணிகளை செய்து வரும் புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி அன்னை தெரேசா பவுண்டேஷன் சேர்மனும் புதுச்சேரி சரண் அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யா ஏற்பாட்டில் அவரது தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியை முன்னிலையில் முத்துப்பிள்ளைப்பாளையம் அரசு பள்ளியில் படிக்கும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். AITUC புதுச்சேரி மாநில குழு சார்பில் வழங்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஊதியத்தை நிகழ்கால விலைவாசிக்கு ஏற்ப திருத்தி அமைப்பது குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. AITUC புதுச்சேரி மாநில குழு சார்பில் புதுச்சேரியில் பல ஆண்டு காலமாக உயர்த்தப்படாத குறைந்தபட்ச ஊதியத்தை விஞ்ஞான பூர்வமான முறையில் நிகழ்கால விலைவாசிக்கேற்ப திருத்தி அமைப்பது குறித்த கருத்தரங்கம் இன்று சித்தன்குடியில் உள்ள நாடார் உறவின் முறை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கிற்கு AITUC மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை வகித்தார். AITUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். மாநில துணைத் தலைவர் மோதிலால் வரவேற்புரையாற்றினார். AITUC தேசிய துணைத் தலைவர் விஜயபாஸ்கர் சிறப்புரையாற்றினார். AITUC புதுச்சேரி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி, AITUC நிர்வாகிகள் உட்பட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8510 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 111 ரூபாய். தமிழில் பெயர் பலகை வைக்க உத்தரவு பிறப்பித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்த தமிழ் அமைப்பினர். கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடும் ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் முற்றுகை போராட்டம். விடுமுறைக்கு பின் புதுவையில் 2025-26ஆம் ஆண்டிற்கான பள்ளி பாடங்கள் துவக்கம். பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்போம். புதுவையில் 3 பேரிடம் இணையவழி மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுவையில் மீன்பிடி நிவாரணத் தொகை ரூபாய் 8000 உயர்வு, அரசாணை வெளியீடு.